இப்படி அண்ணாமலை அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்க விஷயம் தெரிஞ்சு எல்லாமே ரொம்ப ஃபீல் பண்ணி கவலைப்பட்டு அழுதாலும் இன்னொரு பக்கம் மீனாவை தான் எங்கள் விஜயா திட்டுறாங்க. எல்லாமே இவளால் தான். சொன்ன போதே எல்லாரும் என்ன நான் சொல்கிறத கேட்டிருந்தா இப்போ இந்த நிலைமை அவளுக்கு வந்திருக்காதுல்ல. அவர் இப்படிப்பட்ட நிலைமையில் கிடக்கிறதுக்கு இவ தான் காரணம் அப்படின்னு அங்கே மீனாவை திட்ட மீனா ஒரு பக்கம் அழுதுகிட்டு வெளியே கிளம்பி ஓடுறாங்க. அப்போது உள்ள வர சிந்தாமணி அழுதுகிட்டே போகிற மீனாவை ரசித்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு, நான் நினச்சது நடந்துருச்சடி, இனிமே அந்த வீட்டுக்குள்ளே உன்னால் காலையில் எடுத்து வைக்க முடிஞ்சிருமா என்ன, இனிமே நீ இருக்கிற இடமே தெருக்கொடியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இங்கே உள்ளேயும் போகிறாங்க. இங்கே வாங்க சிந்தாமணி இங்கே வந்து பாருங்க அப்படின்னு இங்கே உடனே அங்கே வார்டில் இருக்க தான் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. என்னாச்சு மாஸ்டர் அப்படின்னு எதுவுமே தெரியாது போல் சிந்தாமணி கேட்க, அதுக்கு விஜயாவும் இந்த மாதிரி அடிபட்டுடுச்சு, அன்னைக்கே அந்த சாமியாரம்மா சொன்னது போல் எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. ஃபீல் பண்ணாதீங்க மாஸ்டர், வந்து உட்காருங்க அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாங்க சிந்தாமணியும். இதை பார்த்துட்டு இருக்கப்படியாத முத்து அப்போ தான் இங்கே பின்னாடி திரும்பி பார்த்தா மீனாவை காணோம். டேய் மீனா எங்கடா அப்படின்னு முத்து வந்துட்டு ரவியை கேட்குறாங்க. நான் பார்க்கலையேன்னு அங்கே ரவியை சொல்ல, முத்து அங்கே எங்கேயும் தேடி பார்த்துட்டு நர்ஸ்கிட்ட கேட்க, அவங்க இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியே போனாங்கன்னு சொல்ல, மீனா எங்கே போயிட்டான்னு தெரியலேன்னு பின்னாடியே ஓடுறாங்க முத்துவும். மாஸ்டர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு பக்கத்தில் இருக்க சிந்தாமணி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டுருக்கேன். இதையெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஸ்ருதியும் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போ சிந்தாமணி விஜய்கிட்ட கேட்குறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ வரையும் மயக்கத்தில் தான் இருக்கார், அவர் கண்முழிச்சா தான் தெரியும், இந்த வயசான காலத்தில் இவருக்கு இதெல்லாம் தேவையா, அப்போவே அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருந்தா இப்போ அவருக்கு இந்த நிலமை வந்திருக்குமா, நான் சொன்னால் யார் கேட்குறா, அவரே கேட்காதப்போ அப்படின்னு சொல்லிட்டு அழுக. மாஸ்டர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த மீனா இப்போ தான் வெளியே கிளம்பி போனான், அவள் போனதை பார்த்தா நிச்சயமாக வீட்டுக்கு திரும்பி வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு இங்கே காதுக்குள்ளே குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்ருதியும் டாக்டர் வராங்கன்னு அங்கே கூப்பிட்டு விஜயா கிட்ட சொல்ல, விஜயா ஓடி போய் டாக்டர் கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க, நார்மலான அடிதான், ஆனாலும் அவருக்கு வயசானதுனால அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி இல்லை, இப்போ வரைக்கும் மயக்கத்தில் தான் இருக்காரு, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்பி போய்ட்றாங்க. விஜயா ரொம்ப அழுகிறாங்க. சிந்தாமணி ஆறுதல் சொல்லிக்கிட்டே மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிட்டும் நிற்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் சிந்தாமணி சரிங்க மாஸ்டர் அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. சிந்தாமணியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போது வெளியே போன முத்து கொஞ்ச தூரத்தில் போய் மீனாவை படித்து, இப்போ என்ன ஆச்சு மீனா, இப்போ எதுக்கு நீ அழுதுகிட்டு கிளம்புற அப்படின்னு சொல்லி கேட்க, என்னால் தாங்க மாமாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு மீனா ரொம்ப அழுகிறாங்க. அழுகிற மீனாவை சமாதானப்படுத்துகிற முத்துவும், இங்கே பார் அதெல்லாம் எதுவும் இல்லை, நீ வா முதல்ல போகலான்னு சொல்ல, இல்லைங்க நாங்கள் வந்தனா அத்தை என்னையை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகுவாங்க, அவங்களும் ரொம்ப அழுதுகிட்ருக்காங்க, எனக்கும் மனசே சரியில்லைங்க, நான் கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு மீனா சொல்லும்போது, சரி இரு மீனா நான் உன்னை கொண்டு வந்து வரேன்னு சொல்லிட்டு இங்கே முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. மீனா நில்லுன்னு மீனாவை திரும்ப நிற்க வச்சுட்டு, அப்பாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தது என்னால் ஏற்றுக்க முடியாதான், அப்பாவுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் கடவுள்கிட்டே வேண்டுறேன், ஆனால் நீ இது ஒன்றாலன்னு மட்டும் சொல்லாத மீனா, அதையும் என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு முத்து அப்பவும் மீனாவுக்கு சப்போர்ட்டாக தான் நிற்கிறாங்க. மீனாவை அந்த இடத்துலையே அவர் விட்டு கொடுக்கவும் இல்லை, என்னதான் அப்பா மேலே அவ்வளோ பாசம் இருந்தாலும் கூட. அப்போ தான் பரசு வந்துட்டு கால் பண்ணுறாங்க, எங்கப்பா முத்து இருக்கேன், இங்கே பில்லெல்லாம் கட்டணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்கிட்ட இருக்கிறத வச்சு கட்டிட்டேன், இதுக்கு மருந்து மாத்திரை வாங்கணுப்பான்னு சொல்லும்போது, இதோ வரேன் அங்கிள் அப்படின்னு எங்கள் முத்து சொல்லும்போது, அங்கிள் எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னப்பான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்கள் பரசுவும். ஆமாம் எந்த இடத்துல அப்பாவை இடிச்சு போட்டுட்டு ஒரு பைக் வேறு வேகமாக போனதாக சொன்னீங்களே, அது எந்த இடம்னு தெரியுமான்னு சொல்லி கேட்க, நல்லா தெரியும்ப்பான்னு விவரத்தை வந்துட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்துவும், சரி அங்கே ஏதாவது ஃபுட்டேஜ் இருந்தால் பார்க்குறேன், அப்பாவை இடிச்சு போட்டுட்டு போனவன் யாருன்னு தெரியட்டும், அவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. சரிப்பா நீ போய் பார்த்துட்டு வாப்பா, மருந்து கூட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லைங்கள் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து ஃபோனை கட் பண்ணுறாங்க. வெளியே தான் வந்து இங்கே பரசும் ஃபோன் பேசிகிட்டு இருக்க, வெளியே போன சிந்தாமணி எந்த பைக்காரன் இடிச்சானோ அந்த பைக்காரன் கிட்ட இங்கே பணத்தை கையில் கொடுக்குறத பரசு பார்த்துட்றாங்க. பரசு வெளியே வந்து மெடிக்கல் பக்கத்தில் நின்று தான் அதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் இங்கே சிந்தாமணி அவங்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, பரவாயில்லையே நான் சொன்ன மாதிரி நீ சரியான வேலையை கரெக்டான நேரத்தில் முடிச்சிட்ட, நான் நினச்சதை விட நல்லாவே தான் அவர் அடிபட்டு இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு, மனசுக்கு இப்போ தான் குழுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, அதான் எப்படின்னு பார்த்துட்டு பணத்தை கொடுக்கலான்னு நினச்சேன், நீ கேட்டதை விட அதிகமாகவே இதில் இருக்குது வாங்கிக்கோ அப்படின்னு இங்கே அந்த சிந்தாமணி கொடுக்குறாங்க. சரி யாரும் பார்த்துறதுக்குள்ளே இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சிந்தாமணி சொல்லி அனுப்பிவிட அவனும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்த பரசு உடனே இங்கே முத்துவுக்கு கால் பண்ணுறாங்க. முத்து நான் தான்ப்பான்னு சொல்ல, என்ன அங்கிள் அதாவது நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ அது இல்லைப்பா நான் சொல்ல வந்த விஷயத்தை கேளு அப்படின்னு இங்கே பரசு கேட்க சொல்கிறாங்க. என்ன அங்கிள் என்ன விஷயம்னு சொல்லிட்டு எங்கள் முத்து கேட்க,
கேட்க பக்கத்தில் மீனாவும் இருக்காங்க. அப்பா இப்போதான்ப்பா நான் அவனை பார்த்தேன், இப்போ தான் இந்த மெடிக்கல் பக்கத்துலேருந்து அவன் இங்கேருந்து கிளம்பி போனான் அப்படின்னு சொல்ல, யார் அப்படின்னு முத்து கேட்க, அதான் இங்கே அண்ணாமலையை அடித்து போட்டு போனால அவன்தான், அதே சட்டை அதே மாதிரி இங்கே பைக்கு அதே அவனே தான்ப்பா அப்படின்னு பரசு சொல்கிறாங்க பதட்டத்தோட. எங்கங்கள் எப்படி போனான் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போதான்ப்பா, அதுவும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா இங்கே உங்கள் அம்மாவுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, யார் சிந்தாமணியா அப்படின்னு சொல்கிறாங்க. அடா ஆமாப்பா, அந்த அம்மா தான் அவங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததே நான் பார்த்தேன் அப்படின்னு பரசு சொல்லிடுறாங்க. பரசு சொன்ன விஷயத்தை கேட்டதும் முத்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்போ இது எல்லாமே இந்த சிந்தாமணியுடைய வேலை தான் இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சிட்றாங்க. இப்போ நம்ம என்னங்க பண்ணுறதுன்னு மீனா கேட்க, என்னமோ மீனா எல்லாம் உன்னால தான் நடந்துச்சுன்னு சொன்னேன், உன்னால் எதுவுமே நடக்கலை, அம்மாவுடைய ஃப்ரெண்டு இந்த சிந்தாமணியால் தான் எல்லாமே நடந்திருக்கு, சிந்தாமணி எதுக்காக இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு முத்து யோசனை பண்ணிகிட்டே இருக்க, முதல்ல அவனை கண்டுபிடிப்போங்க, அவனை கண்டுபிடிச்சாலே நம்ம ஈஸியாகவே இந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. முத்து மீனா நேராக அந்த மெடிக்கல் பக்கம் வந்துடுறாங்க. பரிசு நின்றுட்டுருக்க முத்து கார்லேருந்து இறங்கி ஓடி வந்து, எங்கங்கள் எந்த பக்கமாக போனான்னு சொல்ல, இதோ இந்த பக்கமாக தான்ப்பா, நான் பார்த்துக்கிறேன், அண்ணாமலையை நான் பார்த்துக்கிறேன், நீ போப்பா அப்படின்னு பரசு சொல்லிடுறாங்க. முத்து மீனா 2 பேருமே அதே காரில் இங்கே டக்குன்னு அவங்க போன திசையை நோக்கி வேகமாக போகிறாங்க. போனால் கொஞ்சம் தூரத்தில் ஒரு டீ கடை பக்கத்தில் தான் இங்கே நிற்கவும் செய்கிறான் அவனும். இப்போ இந்த பக்கமாக தானே வந்ததாக சொன்னாங்க, அதுவும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல மீனா, அவங்க சொன்ன அடையாளத்தை வச்சு எப்படி இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும்னு அதே இடத்துல நின்று தான் முத்து யோசிக்கிறாங்க. உடனே பரசுக்கு கால் பண்ணுறாங்க. பரசு கால் அட்டன் பண்ண, அங்கிள் இப்போ நீங்கள் பார்த்ததில் ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சால் சொல்லுங்களேன், அவன் எப்படி இருப்பான், என்ன மாதிரியான ட்ரெஸ் போட்டிருந்தான், என்ன பைக்கு, என்ன கலர், இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு விரிவாக கேட்குறாங்க முத்துவும். விவரத்தை இங்கே பரசு சொல்ல அதே இடத்துல இந்த வண்டியும் அந்த ஆளும் நிற்கிறதையும் முத்து கவனிச்சிட்றாங்க. டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருப்பான். அதை பார்த்த உடனே முத்து வேகமாக போய் அவன் தலையிலே போட்டு, டேய் நீ தானே எங்கள் அப்பாவை பைக்கை விட்டு அடிச்சவன்னு சொல்ல, அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்கும்போது மீனா குறுக்க வந்து நின்னுறாங்க. முத்துக்கிட்ட அவனும் மாட்டிடுறாங்க. அப்புறமே அவனை என்ன பண்ணுறது, வேறு வழியில் நேராக அவனை இழுத்துக்கிட்டு ஸ்டேஷனில் கொண்டு போய் ஒப்படைக்கும் போது விஷயத்தை தெளிவாக இங்கே முத்து சொல்லவும் செய்கிறாங்க. அப்பா இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் சார் அட்மிட்டாக இருக்கார், அப்பாவை இடித்து போட்டுட்டு போனவனே இவன் தான் சார், இவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல, எப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா எங்கள் அப்பாவை அடிக்க சொன்னதே இவனை ஆள் வச்சு தானே சார் அடிக்க சொல்லியிருக்காங்க, பேர் சிந்தாமணி அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் உண்மையை சொல்லுடா அப்படின்னு கேட்க, ஆமாம் சார் அப்படின்னு அவனுமே உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஸ்டேஷன் வரையும் கொண்டு வந்ததுனால இப்போ தான் சார் அந்த சிந்தாமணிக்கிட்ட பணத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கான், இவன்கிட்ட பணம் கூட இருக்குது அப்படின்னு இங்கே முத்து சொல்லும்போது பணத்தையுமே வாங்கி பார்த்துறாங்க. போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நேராக போலீஸோட முத்து மீனா அப்புறம் அந்த ஆளுன்னு எல்லாமே இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இப்போ எதுக்கு இங்கே போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அங்கே நிற்கிற விஜயா சொல்ல, போலீஸே சொல்வாங்க கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே விஜய் அப்படியே திருதுன்னு முழிச்சிட்டு நிற்கும்போது முத்துவும் மீனாவும் போலீஸை பார்க்க, உங்கள் ஹஸ்பண்டை ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புறது எல்லாமே சிந்தாமணி தான், அதை இவனே ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்ல, சிந்தாமணியா அப்படின்னு வாயை பிளந்த மாதிரி விஜயா நிற்கிறாங்க. ஆமாம், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பரசங்கள் தான் விஷயத்த சொன்னார். இங்கே மெடிக்கல் பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஹாஸ்பிட்டல் தள்ளி இந்த சிந்தாமணி அவனுக்கு பணம் கொடுத்ததை பரசங்கள் பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே விஜயா அதிர்ச்சியில் நிற்க, என்னடா சொல்கிற அப்படின்னு அங்கே முத்துவை பார்த்து கேட்குறாங்க. ஆமாம்மா, இது எல்லாமே சிந்தாமணி தான் பண்ணியிருக்கா, ஆனால் ஏன் பண்ணா எதுக்காக பண்ணாதான் தெரியல, இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லை நான் கொடுக்கவான்னு முத்து கேட்க, இங்கே விஜயா வந்துட்டு பயங்கர கோவம் இருக்கிறதுனால சிந்தாமணி மேலே கம்ப்ளைண்ட்டே கொடுத்துட்றாங்க. இப்போ சிந்தாமணி மேலே கம்ப்ளைண்ட் ஆகிடுது. இப்போ போலீஸ் வந்துட்டு சிந்தாமணியை தேடி அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போகவும் செய்ய, சிந்தாமணி எதுக்கு இதெல்லாம் பண்ணணுன்ற ஒரு யோசனையில் இருக்க, அப்போ அந்த சாமியார் சொன்னது போல தானே, சாமியார் சொன்னதெல்லாம் அப்படியே உண்மையாயிடுமா, அந்த சாமியார் முதல்ல உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு முத்து கேட்க, சிந்தாமணி தான் அனுப்புனதுன்னு அப்போ தான் விஜயா சொல்கிறாங்க. அப்போது சிந்தாமணி ஒரு பிளானோடு தான் எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கல, சிந்தாமணி அந்த சாமியாரை அனுப்பி வீட்டிலேருந்து மீனாவை வெளியே அனுப்பணும் அப்படின்றதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருக்கா. ஏன்னா அப்படி சொன்னால் நீங்கள் பயப்படுவீங்க, மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவீங்க, அந்த நோக்கத்தில் தான் சிந்தாமணி இதெல்லாம் பண்ணியிருக்கா. ஆனால் சிந்தாமணி சொன்னது நடக்கலை, சாமியார் சொன்னதும் நடக்கலை, நீங்கள் மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியலை. அதனால தான் அப்பாவுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த பண்ணுனா அது மூலமாக நீங்கள் பயந்து மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவீங்களா, அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே இந்த சிந்தாமணி பண்ணவும் செஞ்சுருக்கான். இனி நான் சும்மா விட மாட்டேன், என் அப்பா மேலே கையை வச்ச அந்த சிந்தாமணியை நான் சும்மாவே விட மாட்டேன்னு முத்து ஆக்ரோஷமாக கிளம்புறாங்க. இங்கே மீனாவும் அமைதியாகவே நின்றுட்டுருக்காங்க. அதுவும் அந்த சிந்தாமணி மேலே இங்கே மீனாவும் ரொம்ப கோவமாக, நானும் உங்கள் கூட வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்து கூட கிளம்புறாங்க. விஜயாவும் வீட்டில் இருக்க மற்றவங்களும் அங்கே அண்ணாமலைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஹாஸ்பிட்டல்லையே இருக்காங்க. முத்து மீனா 2 பேருமே சிந்தாமணியை பார்க்க போக, சிந்தாமணி வீட்டில் இங்கே போலீஸும் இருக்கு. சிந்தாமணியை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ முத்து மீனாவும் போய் முன்னாடி நிற்கவும் செய்ய,
இதெல்லாம் சிந்தாமணியால் ஏற்றுக்க முடியலை. இவ்வளோ சீக்கிரமாக நம்ம மாட்டிக்கிட்டோமேன்ற மாதிரி தான் தோணவும் செய்யுது. உனக்கு பழி வாங்கணும்னா நேருக்கு நேராக மோதணும். இப்படி என் வயசான மாமனாரை இப்படி கீழே தள்ள வச்சு உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமால. முதுகுக்கு பின்னாடி குத்துறவன் கோலை. நீ கோலையாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. என்னையே வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுல உனக்கு என்ன சந்தோஷம்? இப்போ பார்த்தியா, கர்மா யாரையும் விடாதுன்றதுக்கு இப்போ உனக்கு நடக்கிற இந்த விஷயமே சாட்சி தான். இனி உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு மீனாவும் சொல்ல, என் அப்பா மேலே கையை வச்ச உன்னை நான் இனி எப்போதும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு முத்து வந்துட்டாங்க. யாரோட நிம்மதி யாரால போகுதுன்னு பார்க்கலான்னு அங்கே சிந்தாமணி சொல்ல, சிந்தாமணி சொன்னது எதுவுமே புரியாமல் முத்துவ மீனாவும் நிற்க போலீஸ் வந்துட்டு அந்த சிந்தாமணி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. சிந்தாமணி சொன்னதுக்கு காரணம் அந்த வீடு தன்னுடைய பேருக்கு மொத்தமாக மாறப்போகுது. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் அது மொத்தமாக தன்னுடைய பேருக்கு மாறுற வரைக்குமாவது வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவோட சிந்தாமணி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் முத்துவும் மீனாவும் சிந்தாமணி அரெஸ்ட் பண்ண வச்சாச்சு. இதுக்கப்புறம் அமைதியாக இருக்கலான்னு நேராக இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் விஜயா ரொம்ப கவலையோடு இருக்காங்க. அண்ணாமலை கண் முழிச்சு பார்த்துட்றாங்க. இப்போ தான் முத்து மீனான்னு மற்றவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் மன நிம்மதியாகவும் இருக்குது.